இன்றைய பஞ்சாங்கம் மே 24, 2025 24/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் பிற்பகல் 1:49 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி இரவு 7:22 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சனி பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன் சந்திரன். இன்று பிற்பகல் 1:49 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிற காரணத்தினால இன்று பிற்பகல் 1:49 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 1:48 வரைக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அவசர கதியில எதையாவது அவசரத்துல செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வேலை சம்பந்தமான விஷயங்களிலோ தடுமாற்றம் ஏற்படும். முன்கோபத்தின் காரணமாக மேலதிகாரிகளுடன் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிட்டாரு, சூரியனோட சேர்ந்துட்டாரு, ராசிக்குள்ள சந்திரன் வந்திருக்காரு. இதனால உங்களுக்கு வார்த்தைகளினால் பிரச்சனை வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். இதனால குடும்பத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் 1 மணி வரைக்கும் உடல் சோர்வுடன் செயல்படுவீர்கள். 1:48 மேல உங்களிடம் ஒரு உத்வேகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய முன்னேற்றம், தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா அரசாங்க பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்த பதவி கிடைப்பதற்கும் முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீர்கள். அதன் காரணமாக நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் வியாபார விஷயத்தில் நீங்க விட்டு கொடுத்து செயல்படாம இருந்தா இன்று மதியத்துக்கு மேல பண வருமானம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாகவோ அல்லது பதவி விஷயமாக, அரசியல் பதவி விஷயமாகவோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி பண வருமானத்தை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்களில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்த மாட்டாரு. உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகளின் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அல்லது அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபார விஷயத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகள் பண வருமானத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளா செலவு ஜாஸ்தியா இருந்தது, வருமானம் குறைவா இருந்தது. இப்போ செலவு குறையக்கூடிய நேரம் வந்துடுத்து, வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுத்து. அதனால பெருசா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் இருந்த கேள்வி இல்லாத பதில் இல்லாத கேள்விக்கு நீங்க ஒரு பதில் கிடைக்கிறதுக்கோ பதிலை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல வெளியூர் பிரயாணங்கள் அல்லது எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் அவுட்டிங் போறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக சக பணியாளர்களின்
நம்பிக்கையை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க நிலம் வாங்குறதுக்கோ இல்ல நிலத்துல ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றதுக்கோ இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மத்தியானத்துக்கு மேல செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு திறமையின் பயன்பாடு காரணமாக உங்களுடைய சக பணியாளர்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனதை நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பண நெருக்கடிகள் குறையும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்த அந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நாளாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். என்னதான் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் மத்தியானத்துக்கு மேல சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையின் காரணமாக உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும். நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு சில தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்பீர்கள். சில தைரியமான முடிவுகளும் எடுப்பீர்கள். இதன் காரணமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும். செலவுகளால் வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி தசம லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்துல உங்களுடைய ஒற்றுமைத்தன்மை அவர்கள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க மேல் அதிகாரிகள் விஷயத்துல அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க. அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு சில பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த பயணத்தின் மூலமான செயல்பாடுகளில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால கவலைப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன லாபம் அதிகரிக்கும். குறிப்பா வியாபாரிகள் மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில பண வரவு அல்லது பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்கள், அதாவது பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, இவங்க மூலமாகவும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். யார்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனா பெருசா கடன் தேவை இருக்காது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சில செலவுகள் ஏற்படுறதுக்கு மத்தியானத்துக்கு மேல வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குறிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கான செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்க வெளியூருக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல மரியாதை குறைவு ஏற்படாது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு மிகுந்த சாதகமான நாள். கடக ராசி ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மனசுல இனம் புரியாத தைரியமும் இனம் புரியாத செயல்பாடுகளின் காரணமாக ஏற்பட்ட மனக்குழப்பத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக செவ்வாய் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கடல் கடந்து வேலைக்காக கடல் கடந்த முயற்சிகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை பகிர்வார்கள். அது மத்தியானத்துக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். புதிய தொழில் துவங்கறதுக்கு உண்டான முயற்சியில மத்தியானத்துக்கு மேல நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நிலம் சார்ந்த முதலீடுகளிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானத்துல நட்சத்திரநாதன் புதன் 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அதனால உங்களுக்கு பெரிய மனிதர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாகவும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தன அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி இன்று பிற்பகல் 1:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயத்துல நிதானத்தோட செயல்படுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கடந்த கால எதிரிகள் அல்லது கடந்த கால குடும்ப துரோகிகளை பற்றி பேசி உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உங்க பேர்லயே உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். உங்க பேர்ல ஒரு சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. ஆனா சுய பச்சாதாபம் என்னைக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது. அடுத்தவங்க பேர்ல பச்சாதாபம் படலாமே தவிர உங்க பேர்ல நீங்க பச்சாதாபம் பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்கிற மாதிரி. அதனால இன்னைக்கு அந்த மாதிரி எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. மனசுல வேண்டாத எண்ணங்கள், எண்ண விரயங்கள் ஏற்பட்டு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பிற்பகல் 1:48 மேல சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதி பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். அலுவலக ரீதியாக முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில், அதாவது மத்தியானம் 1:48 வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கும். அதாவது கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தப்படுவீர்கள். அதுக்கப்புறமா மத்தியானம் 1:48 மேல உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும். எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீர்கள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, செலவுகள் வேலைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அதனால நீங்க மத்தியானத்துக்கு மேல நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதான்னு எடுங்க. அந்த மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு வேலை சம்பந்தமாக அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தா மேல் அதிகாரிகளின் எதிர்ப்பை மீறி சில விஷயங்களை செய்வீங்க. அதனால உங்களுக்கும் அவருக்கும் மன வருத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தினரின் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மத்தியானம் 4 மேல உங்க வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்டயோ மனைவி கிட்டயோ இந்த மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, என்ன மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது எதிர்ப்பை தரும். வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி இன்று பிற்பகல் 1:48 வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 1:48 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் அஷ்டமஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பண வரும் நேரத்துல நீங்க தேவையில்லாத சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்களே கெடுத்துக்கும் சூழ்நிலை இருக்கு. அது உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது நண்பர்களோ ஏற்படுத்துவார்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. மத்தியானத்துக்கு மேல வார்த்தைகளில் கவனம் தேவை. தாயாருடன் பேசும்பொழுது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தாயாருடைய ஆலோசனை தான் உங்களுக்கு இப்ப தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில மன சஞ்சலம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மத்தியானத்துக்கு மேல மனக்கவலைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது தேவையில்லாத செலவு மத்தியானத்துக்கு மேல ஏற்படுறதுனால பண பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடனோ அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ இன்று மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி குடும்பத்துல உங்க பேர்ல ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மத்தியானம் 1:45 மேல நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்க கௌரவத்தையும் மரியாதையும் சுயமரியாதையும் விட்டு கொடுத்து செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு சாயந்தரம் 5 மேல கருத்து மோதல் ஏற்படும். அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஈவன் சந்திராஷ்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு சாயந்தரம் 5 6 இல்ல 7 மேலதான் பிரச்சனையே ஆரம்பம். வீட்டுக்கு வரும்போது தான் நீங்க சாயந்தரம் 5 வீட்டுக்கு வந்தா 5:30 உங்க அண்ணன் கூட சண்டை இருக்கும், அண்ணன் அக்கா கூட. சாயந்தரம் 7 வந்தீங்கன்னா 7:30 to 8 மேல அவரு கூட சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். துலாம் ராசி ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதன் மூலமாக இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். உங்களுடைய மரியாதை உயர்வு, தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும்.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மேலதிகாரிகளின் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொல்லி அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை ஒரு உயர்வு ஏற்படும். எதிரிகள் கூட மரியாதை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளிடமிருந்து வாங்க வேண்டிய பணத்தை கராரா வாங்குவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களோட பெரிய லெவல்ல மரியாதை கொடுத்து செயல்படுத்துவாங்க. அலுவலக ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் பார்வையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரத்துக்கு, அதாவது சுவாமி தரிசனம் பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. இது மத்தியானத்துக்கு மேல, சாயந்தரம் 4 மணிக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 1:48 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் அமைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனது ரீதியான பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல இருந்த கவலைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களிடம் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 1:48 வரைக்கும். அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயத்திலோ, குழந்தைகள் விஷயத்திலோ, பதவி சார்ந்த விஷயங்களிலோ சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தி செயல்படுத்துவீர்கள். ஆனா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனா மத்தியானம் 1:48 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ராசிநாதன் நீச்சமா இருந்து நீச்ச பங்கமாகிறாரு. அதனால உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில அல்லது முன்னோர்களின் வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண வருமானம் அதிகரிப்பதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை நிமித்தமான தடுமாற்றங்கள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக செயல்பட்டு அதனால் உங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில இருந்த தடுமாற்றமான செயல்பாடுகள்லாம் அல்லது தடுமாற்றமான செய்திகள்லாம் இன்னைக்கு சந்தோஷ செய்திகளாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல, மத்தியானம் 1:48 மேல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பீர்கள். கடன் கடந்த தொடர்புகள், அதாவது ஃபாரின்லேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மத்தியானத்துக்கு மேல ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறதுனால நீங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உத்வேகத்தோட செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல, நீங்க வாங்கின கடன் சார்ந்த விஷயம், உங்களுடைய குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கைக்கான முடிவுகளும் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் வரைக்கும், அதாவது மத்தியானம் 1:48 வரைக்கும் சந்திரன் சனி சுக்கிரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்காக, கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது கடனை அடைப்பீர்கள். உங்களை தவறாக பேசியவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் இருக்கும். ஒன்னா குழந்தைகளுக்கான செலவுகள், இல்ல உடன்பிறப்புகளுக்கான செலவுகள், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சல் ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்றவங்க, கூட உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தேவையற்ற அறிவுரைகள்ங்கிற பேர்ல தப்பான அறிவுரைகளை கொடுத்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்று அலுவல் ரீதியான அல்லது குடும்ப தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக
உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்காகவோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆனால் இந்த அலைச்சல்னால ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தெளிவும் தீர்வும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மத்தியானம் 1:48 மேல சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது விரையாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்துல சில எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமல்லாமல் நீங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்தா உங்க படிப்புல தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மனசும் உடலும் ஒத்துழைக்காது. அதனால மன தடுமாற்றம், உடல் ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படும். ஆனால் கடல் கடந்த தொடர்புகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில வருமானத்தை தருவார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சக பணியாளர்கள், அதுவும் எதிர்பாலின பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகளை தடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகளின் பலம் மத்தியானத்துக்கு மேல அதிகரிக்கிறதுனால அவர்களால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது மத்தியானம் 1:30 மணிக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் உச்ச பலத்தோடு இருந்தாலும் அவர் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தவறான எண்ண ஓட்டங்கள் அல்லது தேவையில்லாத சில விஷயத்துக்கு டைம் பாஸ் பண்ணுவீங்க. அதாவது அந்த கேம்ஸுக்கு, ஆன்லைன் கேம்ஸுக்கு, ரம்மி இது மாதிரி விஷயங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 1:48 மேல விரையாதிபதி நீச்சபங்கம் ஆகும் பொழுது உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். அதனால இந்த ஷேர் ட்ரேடிங், இந்த ஆன்லைன் ரம்மி இல்லாட்டி லாட்டரி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்ககிட்ட வாங்கின கடனையோ இல்லை நீங்க வாங்கின கடனையோ அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். இன்று மதியத்துக்கு மேல அந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்காக வழக்கு சார்ந்த விஷயங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது அந்த கடன் கொடுத்தவங்க உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்றதுக்கோ அல்லது சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மகர ராசி 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சில தடுமாற்றங்கள் மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை குறையும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி சார்ந்த விஷயங்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த போட்டியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு மத்தியானத்துக்கு மேல இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்து வீட்டில் பராமரிப்பு செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். அதுவும் காத்தால வேலையில் இருக்காது. மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்க கூட ஒர்க் பண்றவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு மனசுல கோபம் அல்லது இயலாமையின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சிலர் தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அதனால உங்களுக்கு இரிட்டேட் ஆகிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவத்தை விட்டு கொடுத்து, அதாவது சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி இருக்கும். நட்பாக இருக்கிறவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும். கும்பராசி 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்னைக்கு வருமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் ஆகிறாரு. அதனால உங்களுக்கு தொழில் முறையில வெற்றி ஏற்படும். நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர் அப்படின்னா மத்தியானத்துக்கு மேல உங்க பேரை காப்பாத்திக்கிற மாதிரி அல்லது உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் வகையில்
நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் விலகும் நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, கடன் பிரச்சனையும் சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுத்தவங்க அவங்களே சில மனசு இறங்கி உங்களுக்கு சில லீனியன்சி கொடுப்பாங்க, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஓரளவுக்கு பணம் முடையும் விலகி கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவினர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் வழியிலும் சகோதரர்கள் வழியிலும் உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிற குழந்தைங்க குடும்பத்தின் கஷ்டங்களை உணர்ந்து செயல்படுவார்கள். அதனால குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி சார்ந்த நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். மீன ராசி. ராசியில இருக்கிற சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. மனசுல கடந்த கால தவறுகள் அலமோதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தடுமாற்றங்கள் ஏற்படும். கடந்த கால தவறுகளை நினைத்து மனசை மாத்திக்கிறதுக்கோ இல்லை மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலோ இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் பேசினீங்கன்னா தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடும். குடும்பத்தினரின் வார்த்தைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பண விவகாரங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால ஓரளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க. இதனால உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது, கௌரவ வளர்ச்சி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கு. ஆனால் வருமானத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வியாபாரம் நல்லா இருக்கும், அதாவது டாக்டர் சொல்ற மாதிரி தான் எல்லாமே சக்சஸ், ஆனால் ஏதோ ஒரு ஃபெயிலியருங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் செழிப்படையக்கூடிய சூழ்நிலை. புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நல்ல நண்பர்கள் அமைவார்கள், எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் பண வருமானத்தில் தடை ஏற்படும். புதன் 7ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால 4-7 கூடிய அதிபதி 3க்கு போயிருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு மத்தியானத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்கு. மனசும் உடம்பும் இன்னைக்கு ஒத்துழைக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அதிகார வார்த்தைகளை பேசி உடன்பிறப்புகளுடனோ அல்லது குழந்தைகளுடனோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். நீங்க வேலை விஷயமா ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியில தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 15 நாளைக்கு தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. 6ஆம் தேதிக்கு மேல, ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிரந்தரமாகும். அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. குரு சாதகமா இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிற புதன் உங்களுக்கு பாதகாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்துக்கு போனாலும் சூரியனோடு சேர்றதுனால தவறான அறிவுரைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று மதியத்துக்கு மேல வார்த்தைகளில் தடுமாற்றத்தின் காரணமாக பண விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.